ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக நானும் ஹரியும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, கார் பிளேயில் கனெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு மைண்டு வந்து டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன எதுக்கு ஏன் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அண்ணா நகரில் இருக்க குரோமாக்கு தான் வந்திருக்கோம். வாங்க என்ன ப்ராடக்ட்ன்றது சொல்கிறேன். எல்லாம் இப்போ நவுத்தி தள்ளி கீழ்ச்சிட்ட போல. இது மாதிரி நான் எத்தனை ஐபேட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எனக்கு இதான் வேலையே. கேமரா திருப்பி எப்படி என் மூஞ்சி கிட்டத்தில் பயமாக இருக்காது, எனக்கு நல்லா இருக்கு. பெருசாக இருக்குது. கீழே போடுறத கீழே போட்டால் காசு கட்டு சரா பொத்திட்டு போடா. நல்லா இருக்குல்ல? கேமரா இங்கே இருக்கோ, இது நல்லா இருக்கு. லாக் இதில் இருக்கியோ? ஆமாம், அப்படிலாம் செய்வேன், செய்யக்கூடிய தூக்கிட்டுலாம் எடுக்க மாட்டேன். சரி, அது பாரு, அது வந்து 10th ஜென்னா 35 சம்திங் தான் வருது. ஆனால் அதோட அட்வான்ஸ் இது. உன்னோட ஒன்று அட்வான்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்து நீ முடிவு பண்ணிக்க. ஒரு டார்ச்சரோட ரெண்டாவது டார்ச்சர் என் தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணிட்டான் எங்கள் கூட. இப்போ எதுக்கு என் வாயை எடுத்துக்கிட்டு இருக்க நீ? கனெக்ட் பண்ண முடியாது. அது ஜூம் இது இல்லை, எடுக்கும்போது 0.5 வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். அனிதா, வேண்டாம் வெறுப்புக்கு வாங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி எடுத்தால் கூட மனசு திருப்தியாக இருக்கும். ஃபஸ்ட் நாளா? சரி சரி சரி, உன் பொருள் தான். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம், கீழே போடலாம், என்னெல்லாம் பண்ணலாம். அக்கா கிளிங்கக்கா, ஓவராக பண்ணாதீங்கக்கா. சூப்பர்க்கா. ஆப்பிள் ஃபேமிலியா? அங்கே 50 ரூபாய்க்கு ஏதோ அடிச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கே ஏதோ 50 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. பெட்ரோலுக்கு ஆகும். நிறைவா இருக்கா? கடைசி 10 நாள் வாங்கின செருப்படிக்கும் வாங்கினது எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ. இன்வாய்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல? கொடுக்கல. இனிமே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நான் வந்து ஹார்ட் பிரேக்லாம் இனிமே யாராவது எதாவது பண்ணாங்க, மனசு கஷ்டப்படுத்தினாங்கன்னா ஒரு பொருள் வாங்காத. அந்த நாள் அந்த டைம்ல வந்து உனக்கு வாங்கினா உனக்கு மட்டும் தான் சந்தோஷம். எனக்கு வாங்கி கொடுத்துருந்தேன்னா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. கேஷியை வாங்கி தான் வீட்டுக்கு போகிறேன். எங்கே இருக்கு கடை? இல்லை, நான் இனிமேல் வாங்கி ஒரு பொருளாக வாங்கி வச்சு ஞாபகமாக வச்சுக்க போகிறேன். லாஸ்ட் இயர் வந்து என்ன இங்கேருந்து கேட்காம கொள்ளாமல் எடுக்கிற திருட்டு பயலே குரோமாவில் வந்து கார்கி திருடுறாங்க. சரி, ஓகே, ஹாப்பியா 2 வருஷமாக வாங்கணும்னு நினச்சிது, இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு வந்து டேட் வந்து 20th, ஓகேயா? 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடைசி ஒரு 10 நாள் வந்து டமால் டிமில் எல்லா சைடும் வாங்கின அடிகளின் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி லாஸ்ட் இயர் இப்படி தான் எனக்கு ஒன்று நடந்துச்சு. அந்த டைமில் போய் நான் எனக்கு ஒரு பிராண்டட் வாட்ச் ஒன்று வாங்கினேன். அது வாங்கினோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பியாக மீன்ஸ் என்ன, நம்ம தான் இருக்கோம், நமக்கு யாரும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இயரும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால சரி, ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு சொல்லி 2 இயர்ஸ் முன்னாடியே நான் வந்து செக் பண்ணப்போ கார்த்திக் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம்ப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது நடுவில் எனக்கு ஞாபகம் வரும், சரி ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அதுதான் இப்போ எனக்கு ஏதோ வாங்கணும்னு வாங்கணும்னு எனக்கு தோணிருச்சு. நேற்று வந்து என்னோட தங்கச்சி வந்து லேப்டாப் வாங்கினாங்க. அப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட் செக் பண்ணேன், இது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
அப்புறம் இன்னைக்கு வந்து வலுக்கட்டாயமாக வந்து கார்த்திக் வர முடியல. அதனால் நானும் இந்த பைத்தியமும் வந்துட்டு கால் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் இங்கே வந்ததே ஒரு 8:40 அப்படி தான் இருக்கும். க்ளோசிங் டைமில் தான் வந்தோம். ஏன்னா எனக்கு இன்னைக்கே வாங்கிடணும். அதை வந்துட்டு வாங்கிடணும். இதுக்கப்புறம் நீங்க பாக்குற வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி அக்கா அறுத்து தள்ள போறாங்க. ஏன்னா 200 வீடியோ லோடிங்ல இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் யாராலையும் வளர்ச்சியை தடுக்க முடியாது. 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தான் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 10 மில்லியன் 20 மில்லியன் இருக்கவங்களாம் அன்னைக்கு 100s தானே ஆரம்பிச்சாங்க மூடு. அதனால வந்து அக்காவோட கான்ஃபிடன்ஸ் லெவல பாத்தீங்களா இல்லையா? அதான் அக்காவோட கான்ஃபிடன்ஸ். அதனால இன்னைக்கு நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து இதுதானா பேர் இல்லையா அதுக்கு? இது நான் ஃப்ரண்ட் கேம்ல எடுக்கிறனால அப்படி கேக்குது. ஐபேட் ஏர். வீட்டில் போயிட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஆக்சுவலி இங்கேயும் அன்பாக்ஸ் பண்ணேன் செக் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுல்லாக வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். ஸோ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆமாம், அதுக்கு நடுவில் ஸ்டாண்ட் வேறு ஏதோ பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணி கிழிக்கிறான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். என் மைண்டில் வாங்க போகணும்னு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நான் வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ ஒரு க்ரூம் கூட பண்ணாமல் அப்படியே வந்துட்டேன். பண்ணிருந்தா இப்ப என்ன மிஸ் இந்தியா போட்டியில கலந்துருக்கீங்களா? இல்ல, எனக்கு மைண்ட் எல்லாம் வந்து நான் வேற பக்கம் என்னோட டைவர்ட் பண்ணணும், இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு நயன்தாராவே உங்களை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா, சுடரி பாட்டு பின்னாடி போடுங்கடா அந்த மாதிரி. காப்பிரைட்ஸ் தான் செத்த. நீ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்றானுங்க போறது ஒண்ணு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ இது எத்தனை நாள் இப்படி கிட்ட இப்படி வச்சுக்கிட்டே இருக்க போறேன்னு எனக்கு இன்னைக்கு மட்டும்தான். இல்ல 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 வச்சுட்டே இருப்பேன். நாளைக்கு அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க? கீழே கிடக்கும். நோ 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 நோ. நானு எப்ப போனோம் அது பேர் என்ன? அடுத்து வந்து அந்த பென்னு வாங்கணும் ஹரி. இப்ப நான் சொல்றத கேளு. நம்ம இதுக்கு நியாஸோட ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல. ஆமா. அது எந்த மாசம் போனோம்னு சொல்லு. நம்ம செப்டம்பர் 27 போனோம். செப்டம்பர் 27 போய் ஒரு 200 கிளிப் வீடியோ எடுத்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 8 மணி நேரம் வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை இது வரைக்கும் எடிட் பண்ணல. கேட்டா அது சரி. அதுக்கு முன்னாடி நான் என்னோட பர்த்டே ஜூலை, எங்க அம்மாவோட பர்த்டே ஆகஸ்ட் அதெல்லாம் இருக்கு. ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம்னு எடுத்தேன். அந்த வீடியோ இப்ப நான் போடுற நிலைமையில இல்ல. அந்த வீடியோ டெலீட் பண்ண போறேன். ஆமா, ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அதனால அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோ இப்ப நான் இறக்குறேன். நாளைக்கு இதை பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் யாராலையும் இந்த பூகம்பத்தை தடுக்க முடியாது. ஆமா, நீங்க மட்டும் அவன் குறுக்கால போயிடாதீங்க சார். ஆமா, நடக்க போகுது. இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாதான். ஆமா, காமெடி தான் வர மாட்டேங்குது. என்ன பண்றது பாவம். சோ நான் ஒரு மாரல் சொல்லலாம்னு இருக்கேன். கேக்குறியா? தயவு செஞ்சு சொல்லாத. நான் சொல்லுவேன் ஹரி. சொல்லவே சொல்லாத ஹரி, ப்ளீஸ் ஹரி. ஹரி, நான் ஒரு இது சொல்ல போறேன் ஹரி. என்ன சொல்ல போற நீ? இதுதான் இது. ஒரு மாரல் சொல்ல போறேன் ஹரி. அனிதா, மாரலுக்கே மாரல் சொல்றவங்க நாங்கெல்லாம். சரியா? இல்ல, நான் சொல்றேன், நீ கேக்குறியா ப்ளீஸ்? சரி, அதெல்லாம் கூட வாங்குனியே 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள். ஒரு ட்ரீட் உண்டா? 1 லட்சம் இப்ப சொல்லிட்டியா? எங்க அப்பா அது உண்மை நம்பி என்ன வீடியோ பார்த்துட்டு இப்ப பொழக்க போறாரு. 1 லட்சம் தான் பாது. நீங்க நம்புங்க, அது 1 lakh rupees. நோ டாடி. நான் தான் பக்கத்துல இருந்து எவிடன்ஸ் விட்னஸ். நான் தான் என் பில்லுங்க. I have the bill பா. போய் சொல்றான் பா. அந்த பில்ல உங்களுக்கு உங்க பொண்ணு கடைசி வரைக்கும் காட்டாது. நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. நான் காட்டுவேன் பா. சரி, 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அதுக்கு ட்ரீட் வைக்கணும்ல. எங்க அப்பாக்கே இது சர்ப்ரைஸ் தான். எல்லாருமே இப்ப வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்க போறாங்க. சரி சரி சரி, தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லது. கார்த்திகே சர்ப்ரைஸ் தான் நாளைக்கு காலையில. அப்படியா? கார்த்திக் தெரியாதா? வாங்க போறேன்னு தெரியும், பட் என்ன கலரு ஏது என்ன தெரியாது. அதெல்லாம் சர்ப்ரைஸ் ஆகுறாரு கார்த்திக். உங்க கிச்சடிக்கு ஒரு அளவு இல்லையா? ஐயோ அம்மா ஹரி, இப்ப எனக்கு கார்த்திக் நான் அப்படிதானே ஹரி இருக்கிறோம். ஹரி, மனசு புண்ணா கிடக்கு. எதை பத்தியும் பேச வேணாம் ஹரி. காலையில தான் அந்த மனுஷனை புனிய வச்சு ஒரு குத்துன. எல்லாரும் நம்பி என்ன கொடுமைக்காரியா பார்க்க போறாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. போய் பேச மாட்டேன். இல்ல, அவன் போய் தான் சொல்றான் சீரியஸாவே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க வந்து புனிய வச்சு குத்தல, எனக்கு தெரிஞ்சு நிமிர வச்சு அடிச்சுதான் நினைக்கிறேன். மார்ச் மாசம் மூடு. நாங்க வந்து இப்ப மார்ச் மாசம் வந்து ட்ரிப் போறோம். நாங்க காந்தலூர் ட்ரிப்னு ஒண்ணு பாத்திருப்பீங்களா? அந்த கூட நான் இதுல டேக் பண்றேன். அந்த ட்ரிப் மாதிரி இந்த ட்ரிப் இன்னும் பயங்கரமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை கோத்தகிரி. ஆமா அப்படின்னு சொல்றான் அவன். நானும் வேற இடம் தான் போவோம். ஏன்னா போன வாட்டி இவன் பேச்சு கேட்டு நாங்க போனோம். காந்தலூர் மிகவும் அழகான இயற்கை எழில் குஞ்சும் இடம். அந்த இடத்துக்கு உனக்கு கொடுத்து வைக்கல. அதை பார்க்க ஒழுங்கா சூப்பரா இருக்கும்.
சரியா? நீ பாத்திருக்கிய அந்த இடத்த இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பாத்திருக்கியா நீ? அதான் ஒரு பொட்டல் காட்டுல போய் உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்களா எங்களை, அந்த வீடியோ பாருங்க. அது நீ வரும்போது என்ன பண்றது? டே 2 நினைக்கிறேன், டே 2 வீடியோல இருக்கும். ஒரு பொட்டல் காட்டுல போய் நடுவுல சுளீர்னு வெயில் அடிக்குது, எங்களை உட்கார வச்சு பரோட்டாவும் கடலை கறியும் வாங்கி கொடுத்தான். நான் அதே அந்த வீடியோக்கு நான் ஒரு வீடியோ, ஆனா அது ஜெட்டியோட நான் குளிச்சுக்கிட்டு இருப்பேன், அது எப்படி போட முடியும்? நான் அதுலயே தான் குளிச்சேன். என்ன சும்மா நீ வந்து சொல்ற? அதனால நீ சொல்ற இடத்துக்குலாம் நாங்க வர முடியாது. நாங்க சொல்றோம் அந்த இடத்துக்கு வேணா நீ வா. அதெல்லாம் நீ வாந்தி எடுக்காம வா, அப்புறம் பாப்போம். வாந்தி எடுக்கிறதுலாம் டிஃபால்ட் தான், ஆனா வாந்தி எடுத்தாலும் நான் வருவேன், ஹில் ஸ்டேஷன் வருவேன். மசாலோட தானே? ஆமா ஆமா. சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஹோட்டல் போய் சாப்பிட போறோம். அப்படியா? ஆமா, டயட்ல இருக்கோமே நம்ம. நேத்து தானே பிரியாணி சாப்பிட்டேன். ஆதம்பாய் பிரியாணி சாப்பிட்டான். பீஃப் பிரியாணி = புரோட்டீன், கார்போஹைட்ரேட் பிளஸ் வந்து நான் ஃபைபரும் எடுத்துக்கிட்டேன். சோ இட்ஸ் பேலன்ஸ் டயட். அதுல சேர்க்காத. நான் வேணா வீட்டுக்கு உனக்கு வந்து இது தரேன், நானு ட்ரீட் வந்து ராகி கஞ்சி செஞ்சு தரேன் உனக்கு. நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுப்போம், சரியா? இல்ல ராகி கஞ்சிலாம் எனக்கு வேணாம். ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணும், ஸ்பெஷல் அக்கேஷன்ல ஸ்பெஷலா சாப்பிடணும். ஷாங்காய் சாப்பிடலாமா? நான் வரல, கூட்டமா இருக்கிற இடத்துல வர மாட்டேன். கூட்டம் இப்ப இருக்காது அனிதா, டைம் ஆயிடுச்சுல. இப்படிதான் திரும்பணுமா, நேரா போகணுமா? நேரா போய் அந்த லெஃப்ட்ல எடுக்கணும், அந்த ஃப்ளைஓவர் லெஃப்ட் அங்க. கோயம்பேடு என்ன நேட்டு நீதான் வழி சொல்லி நான் போக வேண்டியதா இருக்கு. சரி, இதுக்கப்புறம் கண்டென்ட் இல்ல பேசுறதுக்கு. இல்ல நான் மட்டும் கண்டென்ட்டோடயா பேசிட்டு இருந்தோம். அது வேணா வாஸ்தவம் தான். ஒரு எத்தனை வீடியோ, 40 வீடியோ போட்டுருப்பேன் கண்டென்ட்டோடயா. 40 வீடியோ போட்டிருக்கியா நீ? பாருடா அனிதா, ஏதாவது பேசணும் பேசாத. 40 வீடியோ நீ போட்டிருக்கியா? நிஜமாடா பைத்தியக்கார, 4 வருஷத்துல 40 வீடியோ போட்டிருக்கேன். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. 4 வருஷத்துல 40 வீடியோ. யா கடவுளே. சோ வீடியோ வந்து பாக்குறீங்க, நிறைய பேரு பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் சும்மா போய் பேசாத. யாருமே வீடியோ பார்க்கல, நானே சொல்லிட்டேன். சோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் சொல்லவும் வாய் கூசுது. நீனே தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஒருத்தர் 2 பேரோ அது சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். போன வீடியோ எத்தனை லைக் போட்டுட்டு கமெண்ட் போடுங்க. வீடியோ நல்லா இருந்தாலும் கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போடாதீங்க, வேணாம். அது கெட்ட கமெண்டா தான் போடுவீங்க, எப்படியோ கழுவி ஊத்தி. வேணாம். இல்ல நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ ஓகே தான். அதுதான் அடுத்து நாங்க சாப்பிடலாம் போல, வீட்டுக்கு தான் போறோம். அடிச்சு காது திருப்பி வீட்ல போயிட்டு நான் அன்பாக்ஸ் பண்ற வீடியோ உங்களுக்கு போடுறேன். அனிதா அந்த ஷாங்காய் ஹோட்டல்ல ஷாங்காய் கோங்காயின் போனாங்கட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஹரி வந்து கார் பார்க் பண்ண போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது வீட்டுக்கு போய் அகைன் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க. சொப்புன்னு சாப்பிடாத பைத்தியம். ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஆனால் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்கேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் ஐபேட் ஏர் தெரியும் அது பார்த்ததும் தெரியும் M2. ஸோ அங்கேயே இந்த ரேப்பை ரிமூவ் பண்ணுறதுலாம் வீடியோ ஆட் பண்ணுறேன், ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரிஜினலாக யூடியூப் பிராண்ட் மாறிட்டே நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஆமாம். திறந்தோன்னே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஹரி 2 வருஷம் வாங்கணும்னு நினச்சாரி. ஆனால் ஆண்ட்ராய்ட் டேப் தான் வாங்கணும்னு நினச்சேன், ஐபேட் வாங்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஆல்ரெடி அங்கே ஆன் பண்ணது அப்படியே இருக்குது. ஹலோ, என்ன வீடியோ எடுக்கும்போது அசிங்கமாக பேச வைக்காதாரி ப்ளீஸ். இது வந்து என்ன, இது கிரேன்னாங்களே, என்ன கலர் இது? வச்சிரு. இன்னும் வீட்டுக்குள்ள வந்து 10 நிமிஷம் ஆகும். இது கலர் கிரே. நான் ஸ்டார்ட் தேவா சொல்ல அசிங்கம் பண்ணேன். இதுல என்ன தெரியுமா? ஓகேமா? டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. இது கொஞ்சம் கம்மி தெரியும். இதுக்கு கலர் போடுறேன். நான் பேர் சொல்லலாம். என் ஃபோன் எடு. இப்போ பார்த்து இப்போ உடனே இப்போ சொல்லணும் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. 4 பேர் தானே? 4 பேரோ 40 பேரோ. என் ஃபோன் எங்க?
ஐயோ ஃபோன்ல தான் வீடியோ எடுக்கிறாரு. ஓஹன் கூட ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் வேற இதில் என்ன போட்டிருக்கேன், ஆப்பிள் கேர் ப்ளஸ். ஸோ கீழே விழுந்தா கூட ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவாங்களாம். அதனால இன்னும் நான் வந்து டெம்பர் போடல அண்ட் பவுச்சும் போடணும். ஸ்பேஸ் கிரே ஸ்பேஸ் கிரே ஓகேயா. ஸோ என்ன இதுவே வந்துட்டே இருக்கு, இப்படி தூக்கணுமா அது கூட தெரியல. செட்டப் ஃபார் மை செல்ஃப் ஃபுல்லாக முடிஞ்சோன்னே கண்டினியூ அகைன் திரும்பவும் லிஃப்ட் அண்ட் ரெஸ்ட் த எட்ஜ் ஆஃப் யுவர் ஃபிங்கர் ஆன் த டாப் பட்டன் ரிப்பீட்டட்லி. ஸோ அதான் நான் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். ஆடட் வந்து டிக் காட்டிருச்சு. ஆட் another finger. சரி ஓகே போடா. சரி ஓகே மிடில் ஃபிங்கர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இப்படி போய் ஆன் பண்ண மாட்டோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. அறிவு நான்லாம் இப்போ எனக்கு பண்ண வேலைக்கு இப்போலாம் பல்ல கடைக்கெலாம் இருக்கக்கூடாதுல்ல. திரும்பவும் பண்ண சொல்லுது. இது என்ன ரொம்ப டார்ச்சராக இருக்கு. அமுக்கிட்டே இருக்கு. ஓகே கண்டினியூ. கிரியேட் an iPad passcode. இப்போ லைவா அனிதா எல்லாருக்கும் பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேன். அதை எடிட் பண்ணலாம், நீங்களே வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். சரி 6 digit கேக்குதா ரே, மாத்திக்கலாம் போலல. நீ ரொம்ப இவ்வளவு பெருசா வச்சு யூஸ் பண்ண கஷ்டமா இருக்குடா. அடிச்சுனா காதுலாம் திரும்பிடும் போனுங்க. இன்னொரு நாள் வந்து நான் வேற வீடியோல இது எப்படி இருக்கு யூஸ் பண்ண. ஆமா இப்படி விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து என்கிட்ட ஆப்பிள் கேர் இருக்கே, ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அந்த பர்கரை சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது. ஏன்னா டைம் வந்து 10:32. நான் இந்த வீடியோ கண்டிப்பாக நாளைக்கு 21st of February போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டே வேகமாக ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த ஐபேடில் நான் இதுதான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அப்படியே எங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் 2 பேரும் டயட்டில் தான் இருக்கோம், பட் இருந்தாலும் இன்றைக்கி சீட் டே. ஸோ சிக்கன் பர்கர் சாப்பிட்லாம், ஹாப்பியாக இருக்கலாம். பாய்.